friends, welcome to Buju Cooking Channel. இன்னைக்கு வந்துட்டு நானும் எங்க மம்மியும் அரிசி குருமா செய்ய போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாங்க அரிசி குருமா செய்ய போறோம். எங்க ஸ்டைல்ல, நார்த் ஸ்டைல்ல செய்யற மாதிரி செய்ய போறோம். மேக்ஸிமம் இந்த ஊர்ல யாருமே செஞ்சு பார்த்திருக்க மாட்டீங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். அரிசி ஒரு 5 to 10 minutes நல்லா ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு. எண்ணெய், பட்டை, லவங்கம், சோம்பு, ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, கொத்தமல்லி இலை, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி, கரம் மசாலா, உப்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரிசி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு, ஜீரகம் மட்டும் நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் அரிசியை நம்ம லாஸ்ட்ல தான் போடணும். லாஸ்ட்ல போட்டு தான் அரைக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அரைஞ்சுக்கோங்க. அரிசி குருமாக்கு அந்த அரிசி இதெல்லாம் அரைச்சாச்சு. நல்லா மைய அரைச்சுக்கோங்க. அரிசியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்பதான் மிக்சியில நல்லா அரைப்படும். தக்காளியும் நல்லா மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்ப நாங்க குழம்பு செய்ய போறோம். வாங்க. நாங்க கேஸ் பற்ற வச்சு மண் சட்டியில தான் செய்யறோம் இன்னைக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் என்னென்ன சேர்க்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு, என்னென்ன ஸ்டேஜ்ல சேர்க்கிறோன்றதும் தெரியும். நாங்க எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சு வரட்டும். பட்டை லவங்கம் போட்டு பொரிச்சுக்கலாம். அடுத்து வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா. பச்சை மிளகாய் 3, நாங்க வரமிளகாய் 3 சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை, இதெல்லாம் ஒன்னா போட்டு ஒன்னா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கிருச்சு. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமா சேர்த்துக்காதீங்க. ஏன்னா அது அரிசியோட போட்டு கொஞ்சம் நம்ம அரைச்சிட்டோம். இது ஜஸ்ட் அந்த ஃபிளேவருக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். எல்லாம் போயிடுச்சு. இப்ப நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம், மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம், கரம் மசாலா சேர்த்துக்கிறோம், கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கிறோம், உப்பு சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறதுனால நாங்க மிளகாய் தூள் ரொம்ப கம்மியா தான் சேர்த்துக்கிறோம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. தக்காளி பேஸ்ட் இதெல்லாம் நல்லா சுருண்டு எண்ணெய் பிரியும் போது நம்ம அரைச்சு வச்ச அரிசி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப நம்ம அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அரிசி பேஸ்ட் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். நாங்கள் தண்ணி மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். உப்பு காரெல்லாம் இந்த ஸ்டேஜ்லேயே செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இப்பவே சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அரிசி சும்மா கம்மியாக போட்டு நீங்கள் ஊற வச்சு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கிட்டா போதும். தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் ஃப்ரீயாக ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா திக்காகிக்கிட்டே வரும் உங்களுக்கு. பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நாங்க இறக்கிக்க போறோம். ஆவி பறக்க நாங்க சூடா இறக்கிக்கிட்டோம். மல்லி இலையை கொஞ்சமா சேர்த்துக்கலாம் லாஸ்ட்ல. இது இட்லி தோசைக்கெல்லாம் நல்லா சூப்பரா இருக்கும். நீங்க தேங்காய் அரைச்சு போடணுன்ற அவசியமே இருக்காது. சேர்க்கும் போது ஆனா அரிசியை கம்மியா கிரைண்ட் பண்ணிக்கிட்டா போதும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.